ஆபிரகாம் ஒருவனாக இருக்கும்போது அவனை அழைத்தார், ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார். அதான் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஆபிரகாமே வா, உன்னை நான் பெரிய ஜாதியாக மாற்றுவேன். அவன் சொல்லிருப்பான், வீட்டுல துள்ளி குதிக்கிறதுக்கு ஒரு பிள்ளை இல்லையே, என்ன எதுக்கு பெரிய ஜாதியை மாத்த போறேன்? முதல்ல பிள்ளையத்தாரு வீட்டுல துள்ளி குதிக்க, பெரிய ஜாதி அப்புறம் பார்ப்போம். அங்க இருந்துதான் ஆரம்பிக்க போகிறது. உள்ளங்கை அளவு மேகத்தில் இருந்துதான் ஒரு பெரிய தேசம் உருவாக போகிறது. ஒரு பெரிய ஆசீர்வாதம் உருவாக போகிறது. ஆண்டவர் உங்களை நடத்துவார், நிச்சயம் நடத்துவார். சோதரன் ஒன்று கவலைப்படாதிருங்கள், நிச்சயமாய் நடத்துவார். ஆனால் உங்களுக்கு தேவை ஒரு விசுவாசம் தேவை. ஆண்டவர் என்ன நடத்துவார்? எல்லா சூழலிலும் நடத்துவார். நஷ்டத்துக்கு மத்தியில் நடத்துவார். ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் நடத்துவார். நேற்றுதான் பணத்தை இழந்து போய் வந்திருக்கலாம் தேவ ஜனமே, ஆனால் இழந்ததை குறித்து கவலைப்படாதே. இழந்ததை திருப்பி கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவன். தாவீது இழந்ததெல்லாம் இரட்டிப்பாய் திரும்ப கொடுத்ததே போல உடைய வாழ்க்கையில நேற்று இழந்தவைகளை நாளைக்கு தேவன் திரும்ப தருவார்.